ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நான் லாங் வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ணுறது கிடையாது. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படிங்கிறதுக்காக ஷார்ட்ஸு மட்டும் கண்டினியூஸாக நான் போட்டுட்ருக்கிறேன். எனக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் அனைவருக்கும். எனக்கு முருகர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லணும். முருகனை ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கடவுளே இல்லை, தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப விரக்தியில் இருந்த நேரம் அது. ஏன்னா எனக்கு அப்படி ஒரு தீராத கஷ்டத்தை கொடுத்துட்டார் கடவுள் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அந்தளவுக்கு நான் மனசு வெறுத்து போய் இருந்த நேரத்தில் எனக்கு ஆறுதலாகவும் மனசுக்கு அமைதியையும் கொடுத்தது முருகர் தான். கஷ்டத்தை கொடுக்குறதும் அவர் தான், அந்த கஷ்டத்துலேருந்து நம்மளை மீட்டு கொண்டு வர்றதும் கடவுள் தான். ஏதோ ஒரு வகையில் நம்ம தலையில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கு. அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நம்ம என்ன தான் செஞ்சோம், தலைகீழாக நின்றுனாலும் நம்ம தலையில் எழுதியிருக்க எழுத்தை மாற்றவே முடியாது. அது நமக்கு விதிக்கப்பட்ட விதி. இந்த ஜென்மத்தில் நான் இப்படி ஒரு கஷ்டத்தை, தீராத கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதிலேருந்து நான் இப்போ மீண்டு வந்துட்டுருக்கேன். நான் விளக்கு கூட ஏற்றாமல் கொஞ்ச நாள் இருந்தேன். ஆனால் இப்போ முழு மூச்சாக கடவுளே கெதி அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். காலை மாலை 2 நேரமும் நான் விளக்கேற்றி வச்சு மனசார முருகனை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறேன். துன்பத்தை கொடுத்த அவரும் எனக்கு ஓரளவுக்கு மனசுக்கு அமைதியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு முருகர் மேலே ஒரு தீராத காதல் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நான் இது வரைக்கும் முருகர் கோவில் ஒரு சில கோயில்களுக்கு தான் போயிருக்கேன். பெருசாக எந்த கோயில்களுக்குமே நான் போனதில்லை. எனக்கு அறியாத வயசில் திருச்செந்தூர் போயிருக்கேன். இப்போ நான் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு 1 வருஷமாக நான் நினைக்கிறேன். ஆனால் அது நடக்கலை. அவ்வளவு எளிதில் திருச்செந்தூர் யாராலையும் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் அந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கலை. பெருசாக நான் முருகருக்கு எந்த ஒரு நெய்வேத்தியமோ ஸ்பெஷலாக சர்க்கரை பொங்கல் அந்த மாதிரி எதுவுமே நான் செய்ய மாட்டேன். என்னால் முடிஞ்சது பால் காய்ச்சி வச்சுருவேன். பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை இந்த மாதிரி வச்சு நான் 2 நேரமும் முருகரை வழிபட்டுக்கிட்டு வர்றேன். சாம்பிராணி போட்டு பத்தி ஏற்றி வச்சு இந்த மாதிரி சாதாரணமாக தான் நான் செஞ்சுட்டு வர்றேன். இதுக்காக நான் பெருசாவெல்லாம் எதுவுமே செய்யலை. அப்படி செய்கிறவங்களுக்கு தான் முருகர் அருளை கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நாம் முருகர்கிட்ட உண்மையான ஒரு பக்தியோடு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பிரச்சனைகளுக்கு கொடுக்குற கடவுளே நம்மளுக்கு அதுக்கு ஒரு மருந்தாகவும் அமைவார் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கை அனுபவம். நான் என்னோட உயிர் தான், உயிருக்கும் மேலான ஒரு உறவு. அந்த உறவை இழந்துட்டு இப்போ நான் கஷ்டத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கடவுளே கெதி அப்படின்னு முருகரோட காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். நீ என்ன கஷ்டம் கொடுத்தாலும் நான் உன் காலை விட மாட்டேன். நீ தான் எனக்கு அதுக்கு தீர்வும் கொடுக்கணும். அதையும் தாண்டி நான் வாழ்ந்துகிட்ருக்கேன் அப்படின்னா என்னை நம்பி இருக்கிற மற்ற ஜீவன்களுக்காகத்தான். என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கணும், என் மனசு அமைதி அடையணும் அப்படின்னு என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே எனக்காக வேண்டிக்கோங்க. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் எந்த குறையுமே வைக்க மாட்டார் அப்படின்னு நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். நான் உங்ககிட்டெல்லாம் ஒன்று கேட்டுக்கிறேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, கடவுளை நினைக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. வாழ்க வளமுடன்.